எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இந்த வீடியோவில் ஏதாச்சும் நிறை குறைகள் இருந்தால் கட்டாயமாக எனக்கு சொல்லுங்கள். கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் நான் திருத்திக்கிறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் எப்போவுமே விளக்கு தட்டை பீடாம்பரி பொடி வச்சு தாங்க நான் கழுவுவேன். இது கழுவும் போது ஈஸியாக இருக்கும். கஷ்டப்பட்டு கழுவணும்லாம் எனக்கு அவசியம் இருக்காது. டக்குன்னு கழுவிடலாம். அந்த எண்ணெய் பசுக்கெல்லாம் சீக்கிரமாகவே போயிருங்க அதை வச்சு கழுவுனா. நான் எப்போயுமே அதுதாங்க நான் யூஸ் பண்ணுவேன். விளக்கு தட்டு கழுவிட்டேங்க. கழுவி முடிச்சா மட்டும் மஞ்சள் குங்குமம் தாங்க வைக்கிறேன். ஆனால் நீங்கள் எத்தனை பேருக்கு சொல்லுங்கள், அந்த விளக்கு தட்டு தேய்ச்சா மட்டும் இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அது நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். விளக்கு தட்டு தேய்ச்சி முடிச்சா மட்டும் மஞ்சள் குங்குமம் வச்சு அது முடிச்சா மட்டும் அவ்வளோ அழகாக இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். நல்லா இருக்குல்ல, அழகாக இருக்குல்ல, அம்சமாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். உங்களை எத்தனை பேத்துக்கு இந்த மாதிரி ஹேபிட் இருக்குது சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. பூஜை ரூம் தாங்க நான் க்ளீன் பண்ண போகிறேன். என்னோட பெரிய பொண்ணு தாங்க க்ளீன் பண்ண போகிறா. எப்பயுமே எனக்கு அவள் தான் க்ளீன் பண்ணி கொடுப்பா பூஜை ரூமை. வாரம் அவள் தான் எனக்கு க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க. உண்மையிலே பெண் குழந்தைகள் கிடச்சது நம்ம ரொம்ப புண்ணியம் செஞ்சுருக்கணும். அதுதாங்க நான் சொல்லுவேன். கொஞ்சம் கூட முகம் சுளிக்க மாட்டாங்க. எனக்கு வாரம் இது இப்போ க்ளீன் பண்ணி கொடுமா, இந்த வேலையை பண்ணி கொடுமான்னு சொன்னால் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என் பெரிய பொண்ணு எனக்கு உதவி செய்வாங்க. எனக்கு 2 பெண் குழந்தைகள், ஒரு ஆம்பளை பையன். ஒன்று பெண் குழந்தைகள் கிடச்சிருக்கவங்களுக்கு தெரியும். அவங்க சொல்லுவாங்க, பெண் குழந்தைகள் நம்மளுக்கு எவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணுறாங்க. எல்லாத்துக்குமே தெரியும். உண்மையிலேயே ரொம்ப நான் புண்ணியம் பண்ணியிருக்கேன் பெண் குழந்தைகள் கிடச்சதுக்கு. நல்லா க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. துணியை வச்சு நல்லா க்ளீன் பண்ணி கொடுத்துட்டா. இப்போ எனக்கு தெரிஞ்ச கோலம் தாங்க நான் போட்டிருக்கேன். எனக்கு பெருசாலாம் அவ்வளவா கோலம் போட தெரியாது. எனக்கு தெரிஞ்ச இந்த கோலம் தாங்க நான் போடுறேன். எனக்கு பச்சரிசி மாவில் கோலம் போடணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. பச்சரிசி மாவை அரைச்சி அதில் கோலம் போடணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஆனால் அது எனக்கு சேஃபாக இழுக்க தெரியாதுங்க. கேப் விட்டு இழுக்க தெரியும். அந்தளவுக்கு எனக்கு ஒன்று போல் இழுக்க தெரியாதுங்க. அதனால சரி அரிசி மாவுலேயே நம்ம கோலம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோலம் மாவு அதில் கொஞ்சம் அரிசி மாவு கலந்து அதில் தாங்க கோலம் போடுவேன். ஆனால் என்றைக்காச்சும் ஒரு நாள் கற்றுக்கிட்டு எனக்கு போடணும். ஏன்னா அது நல்லாயிருக்கும். நல்லா பளிச்சுண்டு பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். என்னைக்காச்சும் கூடிய சீக்கிரத்தில் கண்டிப்பாக அதை கற்றுக்கிட்டு நான் அந்த பச்சரிசி மாவில் நான் கோலம் போட்டுருவேங்க. இதுதாங்க எனக்கு சிம்பிளாக தாங்க கோலம். இந்த கோலம் பிடிச்சிருந்தா நீங்கள் சொல்லுங்கள். கோலம் போட்டு அதில் மஞ்சள் குங்குமம் வச்சுருவாங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், அது எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் சரி, அது ஒரு புது பொருளாக இருந்தாலும் சரி, எந்த பொருள் வாங்கினாலும் அதுக்கு ஒரு மஞ்சள் குங்குமம் வச்சிட்டோம்னா அது பார்க்க அழகாக இருக்கும். அவ்வளோ அழகாக இருக்கும். எனக்கு மனசு அதை பார்க்க நிறைவாக இருக்கும். அது பார்த்துக்கிட்டு தான் இருப்பேன். நீங்கள் கூட சொல்லலாம், என்ன எதுக்கு எடுத்தாலும் மஞ்சள் குங்குமம் வச்சா பார்த்தா அது உங்களுக்கு அழகாக இருக்குமா அப்படின்னு. ஆனால் எனக்கு தெரில அது எத்தனைத்துக்கு இப்படி இந்த மாதிரி பண்ணால் பிடிக்கும்னு தெரில. ஆனால் எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு பார்க்குறது எனக்கு அவ்வளோ பிடிக்குங்க. இப்போ சாமி போட்டாலாம் ஒவ்வொன்றா நான் எடுத்து வச்சிட்டேங்க. வேல் எடுத்து வச்சுட்டேன். சாமி வேலுக்கு பின்னாடி ஒரு ஒரு முருகர் போட்டா இருக்குது பார்த்தீங்களா? அந்த முருகர் போட்டா ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு எப்படி வந்தாருன்னா, நான் ரோ ந மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அவ்வளோ கஷ்டம். யார்ட்டயும் வெளியில் நான் சொல்லவே முடியல. அழுதுகிட்டே இருந்தேன் நான். என்னடா அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளேயே நானும் அழுதுகிட்டே இருந்தேன். இதாக சொல்லி சொல்லி நான் எனக்குள்ளேயே அழுதுகிட்டு இருந்தேன், யார்ட்டயும் சொல்ல முடியாமல். அப்போ என் பையன் ஈவினிங் ஸ்கூல் விட்டு வந்தான். இந்த ஃபோட்டோவும் கொடுத்து பிரசாதமும் என் கையில் கொடுத்தான். என்ன தம்பி அப்படின்ட்டு. என் ஃப்ரெண்டு இந்த மாதிரி திருச்செந்தூர் கோயில் போனாம்மா, இந்த ஃபோட்டோ இந்த பிரசாதம் வந்தால் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கையில் கொடுத்தான். வாங்கி பார்க்கும்போது ஃபோட்டோவில் யாம் இருக்க பயமேன்னு எழுதிருந்துச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த வசனத்தை கேட்ட உடனே எனக்கு அவ்வளோ சந்தோஷம், என்ன தெரியாத சந்தோஷம். என்கிட்ட ஒவ்வொரு நாளும் முருகர் பேசுவார். நீங்கள் யார் நம்புகிறீங்களோ எனக்கு தெரியல, ஆனால் இதுதாங்க உண்மை. ஒவ்வொரு நாளும் அவர் என்கிட்ட பேசுவார். இன்னைக்கு நாள் எப்படி இருக்க போகுது, நாளைக்கு நாள் எப்படி இருக்க போகுது, நீ என்ன பண்ண போகிற, யார்கிட்ட நீ எப்படி கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாள் எனக்கு அவர் சொல்லிக் கொடுப்பார். நான் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும், எவ்வளோ ஒரு தடைகள், ஏதாச்சும் ஒரு விஷயம் எடுத்து அது தடைகள் வந்தாலும் அதுக்குண்டான இதை எனக்கு வழியை என் அப்பா முருகர் கண்டிப்பாக எனக்கு கொடுத்துருவார். ஒவ்வொரு நாளும் பேசிக்கிட்டே இருப்பார். அது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். யார் யாருக்கெல்லாம் இப்படி நடந்திருக்கு.
எனக்கு சத்தியமா சொல்லுங்க. இது வந்து ஒரு முட்டாள்தனமா கூட இருக்கலாம். என்ன நீங்க இந்த அளவுக்குலாம் வந்து சொல்றீங்கன்னு. ஆனா அதுதாங்க உண்மை. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷமும் அவர் என் கூடவே தான் இருக்கார். அது கண்டிப்பா நான் உணர்ந்திருக்கேன். அவர் என் கூட தான் இருக்காரு. ஒவ்வொரு நிமிஷமும் என்ட்ட பேசிக்கிட்டு தாங்க இருப்பாரு. அது வந்து எனக்கு அது எப்படி சொல்றது? அது உணர்வுபூர்வமா என்னால உணர முடியுது. அவர் என் கூட இருக்காரு. அவர் என்ட்ட பேசிக்கிட்டு தான் இருக்காரு. "இத பண்ணு, இது பண்ணாத" அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் என்ட்ட பேசிக்கிட்டு தாங்க இருக்காரு. எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அவர. சொல்ல முடியாத அளவுக்கு என் அப்பன் முருகர எனக்கு அவ்வளோ பிடிக்குங்க. எனக்கு எனக்கு அவர பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கும். எனக்கு அவரோட எத் எனக்கு எப்படி சொல்லி இது பண்ணணும்னு தெரியலங்க. ஆனா அதான் உண்மை. என்ன வேல் கொண்டு, என்ன வேல் வச்சு அ என்னை என்னை என்னையும், என் குடும்பத்தையும் ஒவ்வொரு நாளும் அவர் தாங்க வழி நடத்துறாரு. பாருங்க, எப்படி வந்து அன்னபூர்ணிமா எவ்வளோ அழகா இருக்காங்க. அவங்கள அலங்காரம் போட்டோம். அவ்வளோ அழகா இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச விதத்தில சிம்பிளான பூஜை தாங்க. எனக்கு அந்த அளவுக்குலாம் வந்து இப்படி தான் ப்ராப்பரா பண்ணணும், அப்படி தான் ப்ராப்பரா பண்ணணும் அப்படிலாம் தெரியாதுங்க. எனக்கு என்ன எங்கள் வீட்ல எப்படி பூஜை பண்ணுவாங்களோ, எங்கள் மாமியார் வீட்டு சைடு எப்படி பூஜை பண்ணுவாங்களோ, அந்த மாரி தாங்க நான் பண்ணியிருக்கேன். இப்படி தாங்க என்னோட சிம்பிளான பூஜை இப்படி தாங்க பண்ணுவேன். பார்க்க அழகா இருக்கலாம். பாருங்கள் அந்த காமாட்சி அம்மன் விளக்கு எவ்வளோ அழகா இருக்குது. அந்த வேலை பாருங்கள் எப்படி ஒசந்து நிற்கிது. அதே மாரி தாங்க என்னோடய வாழ்க்கையிலும் என்னோடய முருகர், என்னோடய அப்பன் ஒசந்து இருக்காருங்க. எல்லாமே அவர் தான். என் அப்பன் எல்லாமே அவர் தான். பாருங்கள் எவ்வளோ அழகா இருக்காங்க. 5 தெய்வங்களும் அவ்வளோ அழகா இருக்காங்க. எங்கள் வீட்டில் அவ்வளோ அழகா குடியிருக்காங்க. அவ்வளோ அழகா இருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க் யூ.